சாதி அடையாளங்கள் ஒருத்தரை வந்துட்டு கீழானவங்களாகவும் ஒருத்தரை உயர்த்தியும் காட்டுது. அவருடைய இழு சொல்லாக அவங்கள மரியாதையை சீர்குலைக்குது என்பதற்காகத்தான் அரசாங்கம் இந்த தெரு பேர்ல ஊர் பேர்ல இருக்கிற சாதி பெயரை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. சாதி பெயரை எடுத்துட்டு தலைவர்கள் பேரு பெரியாரு, அண்ணா, கலைஞர், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், இந்த மாதிரி வரலாற்று தலைவர்கள் பேரை ஊருக்கு பேரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டுகிட்டு வந்திருக்காங்க அரசாங்கம். அந்த தீர்மானத்தை ஒரு சிலர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. என்னன்னாக்க இது சாதி நம்ம ஆண்டாண்டு காலமா கடைபிடிச்சு வந்தது, இது நம்மளுடைய அடையாளம், அதை எதுக்காக எடுக்கணும், அதை பத்தி அரசாங்கம் பரிந்துரைக்கணும், அதை கன்சிடர் பண்ணி அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நம்ம இந்தியாவிலேயே மூத்த பழம்பெரும் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட சொல்லியிருக்காரு. நான் ஐயா கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், இந்த சாதியினால என்ன நன்மை? இப்ப சமூக நீதிக்காக சாதி கேட்கப்படுது அப்படின்னும் போது அந்த சாதி சான்றிதழ்ல இருந்த ஒரு பேப்பர்ல மட்டும் இருந்தா போதும், அரசாங்கம் பார்த்து அது அந்த சமூக நீதி இடஒதுக்கீட்டுக்காக பயன்படும். மற்ற இடத்துல எதுக்கு சாதி தேவைப்படுது? எதுக்கு அது ஒரு அடையாளமா இருக்கணும்? இது அவமானமா தானே நம்ம நினைக்கிறோம். ஏன் இவ்வளவு பழம்பெரும் அரசியல்வாதியாக இருந்துகிட்டு சாதி வேணும்னு சொல்றாரு? தருமபுரியில எடுத்துக்கிட்டா இளவரசன் திவ்யா, அந்த காதலை பிரிச்சு அவங்கள கொன்னுட்டு அது ஒரு கலவரமாக்கி அவங்க வீட்டை எல்லாம் எரிச்சாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த மாதிரி பல காதலர்களை கொண்டு இருக்கிறாங்க. இந்த சாதியினாலேயே பல பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு அடையாளம் தேவைன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அவரு தான் சொல்லணும், மூத்த அரசியல்வாதியா இருக்காரு, அவரு தான் சொல்லணும் இந்த சாதி அடையாளங்கள் இருப்பதனால என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு அவரே சொன்னாருனாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். வேணான்னு சொல்றதுக்கான காரணங்களையும் சொல்லுங்க. உங்களுடைய கருத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.